பீர்க்கங்காயில் நம்ம வேண்டான்னு ஒதுக்கக்கூடிய இந்த நார் பகுதியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட்லான்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீர்க்கங்காயில் நம்ம இந்த தோலை ஃபுல்லாக சீவிட்டு அதில் இருக்க சதையை மட்டும்தான் பொரியல் பண்ணியோ கூட்டு பண்ணியோ கிரேவி பண்ணியோ சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த நாரில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? அதில் தான் நார் சத்தே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காயில் நீர்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின்ஸ் ஏ, பி, B6 எல்லாம் இருக்குது. எக்ஸட்ரா இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த நார் பகுதியை மட்டும் நம்ம நிறைய பேர் சீவி தூக்கி வீசிடுறோம். இந்த காயை மட்டும்தான் நம்ம வணக்கி பொரியல் பண்ணி சாப்பிட்றோம். இந்த நார் பகுதியை இந்த மாதிரி துவையல் மாதிரி செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நார் சத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். நார் சத்து நம்மளுக்கு சாப்பிட்ட உணவை சீக்கிரமாக செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த நாரை நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு துவையல் செய்து சூடாக சாதம், தோசை, இட்லிக்கு சாப்பிட்டு பாருங்கள்.